ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஜூன் மாதத்தின் செடிகளின் வளர்ச்சி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செடிகள் நான் எப்படி பராமரிக்கிறேன்றது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. வாங்க முதல்ல உங்களுக்கு செடிகள் இன்றைக்கி எவ்வளோ தொலை வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். சிஸ்டர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி பயனடைங்க, செஞ்சு பயனடைங்க. கொத்தவரங்காய் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு நம்ம லிக்விட் தண்ணி கொடுக்கணுங்க. இன்றைக்கி முதல் நாள் கலரி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு லிக்விட் தண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு செடி சீக்கிரம் வளர்ந்துருங்க. நான் கேமரா எடுத்துன்னே உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு. சூப்பராக கொத்தவரங்காய் வளர்ந்துருக்குதுங்க. செடிங்கிற வளர்ச்சி உங்களுக்கு காட்டுறத விட உங்களுக்கு அதை நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் உங்களுக்கு சேர்த்து காட்டிட்டு வரேங்க. இந்த வேரான பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ எந்த பூச்சியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன சங்கு பூச்சி மாதிரி இருக்குங்க. அதுதான் சிஸ்டர் உங்களுடைய கீரை செடியை பட்டு போக வச்சுது. எப்பவுமே நம்மளுடைய செடிக்கு பக்கத்தில் அது மண்ணை இப்படி கலரி விட்டுருணுங்க. அதனால தான் நான் 3 நாளைக்கு ஒரு டைம் கலரி விடுங்கன்னு சொல்கிறது. இல்லைன்னா அந்த சங்குப்பூச்சி அந்த தண்டை சாப்பிட்றதுங்க. இது பாருங்கள் பீன்ஸ் செடி. இந்த வேளாண் மட்டும் நம்ம கையை வச்சு கலரி, ஏன்னா சின்ன தண்டு இல்லைங்களா, அதனால கையை வச்சு கலரி விட்டு மண்ணை இந்த மாதிரி கூட்டி விடுங்க. செடிக்கிட்ட மண்ணை இந்த மாதிரி அணைச்சி விடுங்க. அணைச்சி விடும்போது அதுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்குங்க. இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட் போட்டு வைங்க. ஒரு வாரம் ஆனதை இதை போட்டு இப்படி மண்ணுக்குள்ளே மூடி விட்டுருங்க. இங்க பாருங்க மண் புழுவை எப்படி இருக்கு பாருங்க, மேலே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி மண் நம்ம தரம் நல்லா இருந்துச்சுன்னா மண்புழு தானாக உற்பத்தி ஆகிக்குங்க. லிக்யூட் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு டைமாவது ஊற்றுங்க. இப்படி கலரி விட்டு செடிக்கிட்ட மட்டும் மண் அணைங்க. இதுவும் பீன்ஸ் செடி தாங்க. பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேக் இருக்குதுங்க. இந்த சைடில் ஒரு 2 வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க, பச்சை வெண்டைக்காய். அதை பிடிங்கி நடணுங்க. இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுருக்குறேங்க. இந்த மாதிரி செடிக்கிட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு மண் அணைச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கணுங்க. செடிக்கு தண்ணி விடும்போது இந்த இடத்துல பார்க்கணுங்க. சங்கு பூச்சி இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு சாப்பிடாதுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தண்டு சாப்பிட்டு இது கட் ஆகிடுங்க. அதனால தான் நான் சொல்கிறதுங்க, மண்ணை கூட்டியும் விடணும், ஆனால் சங்கு பூச்சி இல்லாதையும் பார்த்துக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அவரைங்க. இங்கே பாருங்கள் பூசணி செடி என்ன அழகாக இருக்குது. கொடி பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு வீடியோவில் 2 நாளைக்கு முன்னே காமிச்சேன் பாருங்கள். வீடியோ கம்பியை தொட போது பாருங்கள். பாருங்கள் எட்டிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே தான் இருக்குது கம்பி, இங்கே வந்துருச்சுங்க. நாளைக்கெல்லாம் எட்டிடுங்க. இந்த மாதிரி செடி சீக்கிரம் வளர்ந்துருங்க. பாருங்கள் நல்லா மண் பாருங்கள். பெரிய செடி ஆக ஆக நம்மளுக்கு மண் பாருங்கள் காஞ்சி போன மாதிரி இருக்குது பாருங்கள். ஈரப்பசையே கம்மியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் ஈரமும் இருக்குதுங்க. பாருங்கள் ஈரமும் இருக்குது, ஆனால் காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்குதுங்க மண். செடி வளர்றதுக்கு அதுவும் நம்மளுக்கு பெரிதும் உதவி பண்ணுதுங்க. ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாதுங்க, செடி அழுகிடுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கலரி விடணுன்றதுங்க. இது பார்த்தீங்கன்னா சுரக்காய் செடிங்க. சுரக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3-4 செடி இருக்குதுங்க. இன்னும் இந்த செடி பிடிங்கி நடணுங்க. இந்த அளவுக்கு நம்ம மண் கூட்டி விடணுங்க. பாருங்கள் எப்படி நான் கூட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேங்க. நான் ஒரு கையில் கேமரா எடுத்துங்க, ஒரு கையில் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேங்க. ஏன்னா மாடி தோட்டத்தை
நல்லா இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நல்லா செடி வளரணுன்றதுக்கு வேண்டி உங்களுக்கு எல்லா இதையும் நான் சொல்லித்தரேங்க. உங்களுக்கும் நல்லா அறுவடை கொடுக்கணும் உங்கள் செடி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எல்லா இதையும் டிப்ஸும் சொல்கிறேங்க. இந்த மாதிரி மண்ணை கூட்டி விடுங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இப்படியே இருக்கட்டுங்க. தண்ணி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் இந்த கேப்பில் ஊற்றுங்க. இந்த கேப்பில் ஊற்றுங்க தண்ணியை. இந்த கேப்பில் ஊற்றுங்க. இந்த திட்டு அப்படியே இருக்கட்டுங்க. இந்த மண் திட்டு வந்து நீங்கள் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இது வந்து நம்மளுக்கு பாத்தி மாதிரிங்க. எங்களுக்கு வந்து இது ஒரு பாத்தி மாதிரி நம்ம அணை கட்டி தண்ணி விடுற மாதிரிங்க. இது அந்த பக்கமும் நம்ம வந்து மண்ணு கூட்டி விட்டுறோங்க. இந்த பக்கம் கேப் இருக்குது பாருங்க, இந்த பக்கமும் கேப் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது செடிக்கு வந்து எந்த சேதாரமும் ஆகாதுங்க. அவரை செடி தாங்க இது. அவரையும் பார்த்தீங்கன்னா இது 15க்கு 15 பேக்குங்க. அதனால 2 செடி வச்சுருக்குங்க. ஏன்னா இது எல்லாமே இப்போ ஒரே மாதிரி இருக்குதுங்க. விதை வந்து நான் கலந்து நட்டு விட்ருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ என்ன விதை இதுன்னு தெரியலிங்க. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா என்னென்ன விதைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அப்போ உங்களுக்கு நான் என்னென்ன வெரைட்டின்றத பேரை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி கூட்டி விட்ருங்க. இது 12க்கு 12 சைஸுன்றதுனால ஒரே ஒரு செடி வச்சுருக்குறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே செடி தாங்க இந்த பேக்கில் இருக்கும். ஏன்னா இதுக்கு சைஸ் பேக் வந்து சின்ன சைஸுங்க. அது இல்லாத இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நான் இப்போ தாங்க நட்டுறேன். இந்த கலரு அவரைக்காய். அதனால் வந்து இது நல்லா வளர்ந்து நம்ம விதை எடுக்கணுங்க இதுலேருந்து. அதனால தான் இதுக்கு வந்து ஒரே செடியாக வச்சுருக்குறேங்க. இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் செடிங்க. இதுவும் பீக்கங்காய் தாங்க. இது பார்த்தீங்கன்னா அவரைக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தாங்க, பிங்க் கலர். மழை வந்துச்சுங்க, அதனால நல்லா ஈரம் ஃபுல்லாக இருக்குதுங்க. அதனால தான் கலரி விட்டுங்கிறேங்க. பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கூட்டி விட்டு செடி நீங்கள் பராமரிச்சிங்கனாவே போதுங்க, போதுமானதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் பென்ஸுங்க. ரெட்டும் வச்சுருக்கேன், பச்சையும் வச்சுருக்கேங்க. சரி, நீங்கள் கீரை பேக்கெல்லாம் முளைச்சது பூச்சி சாப்பிட்டுடுச்சுங்க, சங்கு பூச்சிங்க உங்களுக்கு சாப்பிட்டது. அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கிளறி விட்டு காய விடுங்க. காய விட்டு கீரை விதை போடுங்க, மறுபடியும் முளைக்கும், நல்லா வளருங்க. நான் வேணால் உங்களுக்கு நான் என் பேக் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து சிறகு அவரைங்க. சிறகு அவரையும் பார்த்தீங்கன்னா 2 பேக் போட்டிருக்கேன். 2 பேக்குமே 15க்கு 15 சைஸ் பேக்கு. 2 செடி வச்சுருக்குறேங்க. 2 செடின்னு 4 செடி நட்டுருக்கேன். விதைக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க. 500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கும் இப்போ ஃப்ரீ டெலிவரி போயிட்டு இருக்குங்க. 5 நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கேட்லாக் இதில் கொடுத்துருக்குறேங்க, நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் கேட்லாக்கை பார்த்து செக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஏப்ரல் 15 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஆஃபர் இருக்கும்போது இந்த விதைங்களை வாங்கி ஆடிப்பட்டத்துக்கு சூப்பராக நீங்கள் நடவு செய்யலாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் என்னுடைய ஜூன் மாதம் நான் நட்டு நான் எப்படி வளர்த்தி கொண்டு வந்தேன், ஆடிப்பட்டத்தினுடைய செடிகள் நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றது தான் அந்த வீடியோவை தான் உங்களுக்கு இந்த சேனலில் நான் ஒவ்வொன்றா போட்டு வரேங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்கலாங்க. தெரியாத விஷயத்த பார்க்குறதுனாலையும் உங்களால் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியுங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோஸை உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேங்க. நம்மளுக்கு நாமளும் மாடியில் பண்ணி தாங்க பண்ணுறோம். அதனால் இது ஒரு பாத்தி. நிலத்தில் எப்படி விவசாயிங்க வந்து கொத்தி விடுறாங்க, களை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நாமளும் நம்ம செடிக்கு வந்து களை எடுக்கிறது, கொத்தி விடுறது, இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்கிற இலைங்களை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மண்ணோட வந்து இப்போ இந்த இலை இப்படி ஒட்டிட்டு இருக்குது பாருங்க, இதெல்லாம் கிள்ளி விட்டுருங்க. இதில் வந்து பூச்சி தாக்குதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பூச்சிங்க வந்து உட்காருங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் வராதுங்க, எறும்பு தொல்லையும் வராதுங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க.
பாருங்க, இப்படி பார்த்துட்டு சுத்தமாக இருந்தால் விட்டுருங்க. இந்த செடிங்களை வளர்க்கும் போது இதையும் கவனிக்கணுங்க. இந்த கொடியை எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற செட்டிங்களை கிள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் தாக்காதுங்க. பேனு அந்த மாதிரி தொல்லைங்கள்லாம் வராதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஆரம்பிக்க ஸ்டேஜ் நான் பார்த்து கிள்ளிட்டேன் பாருங்கள். பூச்சி தாக்குதல்ன்றது எல்லா செடிகளுக்குமே வருங்க, வராதெல்லாம் இருக்காதுங்க. நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதை எப்படி பராமரிக்கிறோன்றதுல தாங்க இருக்குது. பூச்சி தாக்குதல் எனக்குமே வருதுங்க. நான் இந்த மாதிரி தாங்க பார்த்து பார்த்து இலைகளை நான் கிள்ளிடுறேங்க. அதனால் என்னுடைய தோட்டத்தில் நான் ஆரம்பத்திலே அதை எடுத்துறதுனால மற்ற செடிங்களுக்கு அது பரவுறதில்லைங்க. இது சரியாக வரல பாருங்க, இந்த செடி வந்து சரியாக வரல. நல்லா இது எடுத்து விட்டுடலாங்க. இது ஒன்றே போதும், நல்லா வரட்டும். இந்த மாதிரி வரலன்னா பிடுங்கிடுங்க. அதை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க, வேற செடி நம்ம நட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மண்ணு கூட்டி கூட்டி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் ஒன்றும் அவரை செடி ஒன்றும் வச்சுருக்குறேங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லாங் பீன்ஸ் தாங்க, 10 லாங் பீன்ஸ். மண் பூவாட்டம் இருந்தாலும் நம்ம அப்பப்போ கலரி விடணுங்க, இல்லைன்னா அந்த பூச்சி தாக்கல் வந்து செடி வந்து தண்டை சாப்பிட்ருங்க. இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைங்க. அதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இந்த செடி நான் பிடுங்கி வேறு பேக்கில் நட்டுருவோங்க. இதில் ஒரே செடி தாங்க விட போகிறேன், வேறு பேக்கில் நடணுங்க. அதை பாருங்க, செடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. நீர் கொடி கட்டி விடணுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் இது கொடி கட்டணுங்க. இப்போதைக்கு செடி உங்களுக்கு அப்படியே காமிச்சு விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தாங்க கொடிங்களை கட்டி விடணும். பாருங்க, இதில் ஒரு பூசணி விதையும் பொல்லங்காய் விதையும் இருக்குதுங்க. இந்த பொல்லங்காய் விதை பார்த்தீங்கன்னா நீளங்க. நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி செடி வந்து ஆரோக்கியமா இருக்கணுங்க. இது பாருங்க, இது நம்மளுடைய பீக்கங்காய் செடி தாங்க. பீக்கங்காய் விதை. பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் போட்டு விட்டுருக்குறாங்க. 5 6 பேக்கே இருக்குதுங்க. பாருங்க, இப்பயே அரும்பு எடுக்குது பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தாங்க. மொத்தம் பீக்கங்காவே வந்து 5 6 பேக் நட்டுருக்குறாங்க. நம்ம விதையும் 2 பேக் நட்டுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் இலையை வந்து திருப்பி திருப்பி பார்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா தான் பூச்சி அடியில் இருக்கா இல்லையான்றது தெரியும். 2வது நம்மளுக்கு செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குதானும் பார்க்கணுங்க. கொஞ்சம் இது செடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தாங்க வரும். ஏன்னா எல்லா செடியுமே கவர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்து வருங்க. இது பாருங்க, சரியா வரல, ரெண்டுமே சரியா வரல பாருங்க. சரி பார்க்கலாம், இது கலரி விட்டு பார்க்கலாம். நல்லா வரலைன்னா பிடிங்கி எடுத்துட்டு வேற செடி நட்டுக்கலாங்க. எடுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு செடி நல்லா வருது பாருங்க, ஒரு செடி சரியா வரலைங்க. நம்ம வந்து என்ன பராமரிச்சாலும் நம்மளுக்கும் அது அந்த மாதிரி தாங்க ஆகுது. பாவக்காய்க்கு ஒன்று நம்ம கொடி கட்டி விடணுங்க, நூல் கட்டி விடணும். கடைசியாக தான் நூல் கட்டணுங்க. இப்போ வெள்ளைப்பாகலுங்க. வெள்ளைப்பாகலும் பார்த்தீங்கன்னா 4 பேக் இருக்குதுங்க. இது பாருங்க, இது வந்து விதை நட்டுருக்குறேன், இன்னும் பிடிங்கி நடணுங்க. பிங்க் கலருங்க. இங்கே பாருங்க, இதுதாங்க. இந்த மாதிரி வண்டு இருந்தால், மண்ணுக்குள்ளே வண்டு இருந்தால் அதற்கு காலில் நசுக்கிடுங்க. இங்கே பாரு, இப்படி நசுக்கிடுங்க. அதுதாங்க வேர்ப்புழு. அதுக்கு தான் மண்ணு கலரி கலரி விட்டு பார்க்கணுங்க. நம்ம செடிக்கு மண்ணுக்குள்ளே எதனா இருந்தால் வேற சாப்பிட்ருங்க. அதுதாங்க வேர்ப்புழு. இதெல்லாம் கொத்தி விட்டது அப்படியே இருக்குது பாருங்க, ஈரமும் அப்படியே இருக்குது, கொத்தி விட்டது அப்படியே இருக்குது. இது ஒரு பூசணிக்காய் தாங்க. காஞ்ச சருகுலாம் பாருங்க. நான் வெங்காய சாறு, கொத்தவரங்காய் விதை எடுத்தேங்க. காஞ்சி விதையிலேருந்து கொத்தவரங்காய் விதை எடுத்தேன். எல்லாமே மண்ணுக்குள்ளே போட்டுக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி எதுவுமே வந்து பாருங்க, குருவி சாப்பிட்ட அத்திப்பழங்க.
இந்த மாதிரி எல்லாமே வந்து பேக்குள்ள தாங்க இந்த போட்டு வைப்பேன். இந்த மாதிரி போட்டு நம்ம மண் போட மூடி வைக்கும் போது நம்ம செடி நல்லா வளருங்க. இதுக்கும் நூல் கட்டி விடணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைங்கெல்லாம் இப்படி கிள்ளி விட்டுருங்க. கீழே வந்து எந்த இலையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், ஒரு பூச்சி வந்து கடிச்சு பட்டு போக வைக்கக்கூடாதுங்க. இதுவும் ஒரு குழந்தை மாதிரி தாங்க. குழந்தைய நம்ம எப்படி கேர் எடுத்து பார்க்குறோமோ அதே மாதிரி தாங்க இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். செடிகளையும் நம்ம அவ்வளோ கேர் எடுத்து தாங்க பார்த்தாகணும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால பார்ட் 2வா மற்ற கத்திரி ரகத்தை பார்ட் 2வா போடுறேங்க, பாருங்கள். அடுத்த வீடியோ திங்கக்கிழமை வருங்க, பாருங்கள். பா